வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அகண்ட ஜோதி இதழோட ஜனவரி 1953 பதிப்புல இருந்து ஒரு ஆழமான பகுதி. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது இது. ஆனாலும் இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ மனுஷங்க படுற கஷ்டங்களுக்கு காரணம் என்ன? இதுக்கு தீர்வு எங்க இருக்கு? வாங்க இத பத்தி நாம ஒன்னா சேர்ந்து யோசிக்கலாம். நம்மளோட தேடல் இந்த கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. சில சமயம் நமக்கு தோணும் இல்லையா, நாம எவ்வளவுதான் முன்னேறினாலும் ஏதோ ஒரு இடத்துல தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன் இவ்ளோ குழப்பம், ஏன் எவ்வளோ வலி? வாங்க இந்த உணர்வோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேடி போலாம். சரி, இந்த ஆய்வுல நம்ம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த துயரத்தோட மூல காரணத்தை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் கீதையோட ஞானத்திலிருந்து ஒரு தீர்வு தேட போறோம். கடைசியா நம்ம போக வேண்டிய பாதை எதுன்னு தெளிவா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது மனித குலத்தோட இந்த பொதுவான துயரம். இது ஏதோ ஒரு நாட்டுக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ மட்டும் சொந்தமானதில்ல. இது ரொம்ப காலமா நம்மள தொடர்ந்து வர ஒரு வலி. இதோட உண்மையான முகம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த மூல உரையோட ஆரம்பமே இப்படிதான் இருக்கு. இன்று மனித குலம் அழுது கொண்டிருக்கிறது. இது சும்மா ஒரு நியூஸ் ஹெட்லைன் மாதிரி இல்ல. இது நம்ம மனச உலுக்குற ஒரு எச்சரிக்கை. நம்ம எல்லாரோட கூட்டு மனசாட்சியில் இருந்தும் வர ஒரு வேதனையான குரல் இது. சரி, இந்த அழுகைக்கு பின்னால என்னெல்லாம் இருக்கு? இப்போ இந்த வீழ்ச்சி எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு பார்க்கலாம். சமூகம், ஒழுக்கம், குடும்பம்னு எல்லா இடத்துலயும் இந்த சிதைவு எப்படி தெரியுதுன்னு அந்த மூல உரை ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு காட்டுற மாதிரி நமக்கு தெளிவா காட்டுது. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல சமூகத்துல ஏற்பட்டிருக்கிற சரிவு. மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பிணைப்பே பலவீனமாகும் போது என்ன நடக்கும்? நம்பிக்கை போயிடும், அக்கறை இருக்காது. நம்ம கூட்டமா தான் வாழ்றோம், ஆனா தனியா விடப்பட்ட மாதிரி உணர்றோம். இதுதான் இந்த வீழ்ச்சியோட முதல் விரிசல். இது வெறும் சமூகத்துல வர்ற மாற்றம் மட்டும் இல்ல, இது நம்மளோட தார்மீக சரிவு. எது சரி எது தப்புன்னு நமக்கு வழிகாட்டுற அடிப்படை கொள்கைகளே இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. சுயநலம் பெருசாகி தர்மத்தோட குரல் ரொம்ப மெலிசா கேக்குது. இது நம்ம கையில இருந்த காம்பஸ் உடைஞ்சு போன மாதிரி ஒரு நிலைமை. அந்த தார்மீக சரிவோட விளைவுதான் இது. நம்ம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுற விதத்திலையும் நடந்துக்கிற விதத்திலையும் மரியாதை குறைஞ்சு போச்சு. நாகரீகம்ங்கிறது சும்மா வெளி தோற்றம் இல்லைங்க, அது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒழுக்கத்தோட வெளிப்பாடு. அது உடையும் போது சமூகத்தோட அழகே காணாம போயிடுது. பாருங்க, இந்த நெருக்கடி நம்ம வீட்டு கதவையும் தட்டிருச்சு. அன்பும் பாதுகாப்பும் இருக்க வேண்டிய குடும்பத்துக்குள்ளேயே சுரண்டலும் அவநம்பிக்கையும் வந்தா மனுஷ வேற எங்க போவான்? நம்மளோட பாதுகாப்பான கோட்டையிலே விரிசல் விழுந்தா அதோட பாதிப்பு ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கும் இல்லையா? அடுத்து சமூகத்தோட தலைமையில இருக்கிற அரசியல். அங்கேயும் இந்த பயங்கரமான வீழ்ச்சி இருக்குது. பொதுமக்களோட நல்லதுக்காக இருக்க வேண்டிய அதிகாரம் தனிப்பட்ட லாபத்துக்கு பயன்படும்போது அது முழு சமூகத்தையுமே விஷமாக்கிடுது. இது நேரா நம்ம நீதியின் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையவே அழிச்சிடுது. கடைசியா நமக்கு ஆன்மீக வழிகாட்ட வேண்டிய மதம் கூட இந்த சிதைவிலிருந்து தப்பல. மதத்தோட உண்மையான சாராம்சம் என்ன? அன்பு, கருணை, சேவை. ஆனா இதெல்லாம் மறைஞ்சு வெறும் சடங்குகளும் வெளி அடையாளங்களும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. வழிகாட்ட வேண்டிய கலங்கரை விளக்கமே அணைஞ்சு போயிட்டா இந்த வாழ்க்கை கப்பல் எப்படி கரை சேரும்? சரி, இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனையின் 2 பக்கத்தை பார்த்தோம். ஐயோ, இவ்ளோ இருட்டுல நம்பிக்கை எங்க இருக்கு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இப்போ வாங்க அந்த நம்பிக்கையான ஒளிய நம்ம தேட ஆரம்பிக்கலாம். இந்த இருட்டுல பகவத்கீதை எப்படி ஒரு சூப்பரான கல்லங்கரை விளக்கமா நமக்கு வழிகாட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த கஷ்டமான நேரத்துல அந்த மூல உரை ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. நாம இழந்தது மனிதநேயம்னு சொல்றோம். அப்போ உண்மையான மனிதநேயம்னா என்ன? அதோட அடையாளங்கள் என்னென்ன? இந்த கேள்விக்கு தான் கீதை நமக்கு பதில் சொல்லுது. அடுத்ததா இந்த மூல உரை நமக்கு கொடுக்கிற தீர்வுகளை பார்க்கலாம். இது வெறும் தத்துவம் இல்லைங்க, இது ஒரு தெளிவான நாம செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆக்ஷன் பிளான். இந்த வீழ்ச்சியிலிருந்து நம்மள மீட்டு ஒரு புது விடியலுக்கு கூட்டிட்டு போற பாதை இது. மனித நேயத்தை மறுபடியும் கொண்டு வர இந்த 3 வழிகளை பாருங்க. பாதுகாப்பு, வளர்ச்சி, அப்புறம் சேவை. முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அழிஞ்சு போகாம பாதுகாக்கணும். 2வது, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மீக சக்திய வளர்க்கணும். 3வது, அப்படி வளர்த்த சக்திய மத்தவங்களோட சேவைக்காக பயன்படுத்தணும். இந்த 3மே ஒன்னோடொன்னு சம்பந்தப்பட்டது. சரி, மனித நேயத்தை எப்படி பாதுகாக்கிறது? நாம முன்னாடி பார்த்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இங்க ஒரு தீர்வு இருக்கு. சமூகத்தோட தார்மீக வீழ்ச்சியை தடுக்கணுமா? நம்ம தனிப்பட்ட முறையில ஒழுக்கமா இருக்கணும்.
குடும்பத்துல நம்பிக்கை வேணுமா? நாம நேர்மையா இருக்கணும். அரசியல்ல நேர்மையையும் மதத்துல அதோட உண்மையான ஆன்மாவையும் திரும்ப கொண்டு வந்தா ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது ஒரு கம்ப்ளீட் பிளான். நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பிரச்சனையோட ஆழத்தை பார்த்தோம், அதுக்கான தீர்வையும் பார்த்தோம். இப்போ நாம என்ன செய்யணும்? வாங்க, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சக்தி வாய்ந்த செய்தியோட இந்த பகுதியை முடிக்கலாம். நாம மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். மனித நேயம்ங்கிறது தானா கிடைக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது நாம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு எடுக்கிற ஒரு முடிவு, நாம தேர்ந்தெடுக்கிற ஒரு பாதை. சூழ்நிலை எவ்ளோ இருட்டா இருந்தாலும் சரி, அந்த ஒளி பாதையை தேர்ந்தெடுக்கிற சக்தி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த பகுதியை முடிக்கிறேன். இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். இந்த மாற்றத்தை கொண்டு வர, அந்த ஒளியின் பாதையில நடக்க நீங்க தயாரா? இந்த எண்ணம் உங்க மனசுல ஓடட்டும்.